நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தார் ராக்ஸ் இன்னும் வேறு எந்த கார் வாங்கினாலுமே நமக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு ஷேர் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை என்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த என்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு தெரியாத ஆள்கிட்ட போய் நான் ஷேர் பண்ணுவேனா, ஆனால் வந்து அவங்க வந்து நம்மளோட சேனல் பிடிச்சி போய் என்னை ஒரு தெரிஞ்ச ஆளாக அவங்களில் ஒரு ஆளாக என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ மூலியமாக அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தார் ராக்ஸ் வாங்கினவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுங்க ப்ரோ, எல்லாம் சேர்ந்து போகலாம், ஒரு 10 தார் அது மாதிரி ரோட்டில் போகிறப்ப எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. நானே இமேஜின் பண்ணி பார்த்தேன்ப்பா, செம்மையாக இருக்குது. ஆனால் நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கிட்ட ரோட்லலாம் கேட்டிருக்கேன், தார் வச்சுருக்கவங்கள்ட்ட ப்ரோ ஒரு சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன், எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், அதாவது உங்கள்கிட்ட இந்த வீடியோ பார்க்குற யாராவது தார் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி, ரொம்ப பெரிய ட்ரிப்லாம் எடுத்தோன்னே வேண்டாம், ஒரு சின்ன ட்ரிப்பு, லைட்டாக ஒரு ஆஃப் ரோடு, லைட்டாக ஒரு லாங் ட்ரிப்பு, அந்த மாதிரி ஒரு 2 டேஸ் ட்ரிப்பு பிளான் பண்ணி போகலாம். அதுக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், என்கிட்ட தார் இருக்குது இல்லை தார் ராக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக அதை ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியாமல் நான் ஒரு பிளான் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பிளான் பண்ணி அதை வந்து என்ஜாய் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா வெறித்தனமாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன்ப்பா. 10 புல்லட்டு ட்ரிப்பு போனாலே நம்ம எப்படி பார்க்குறோம், இன்னமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆஹா கேங்காக எங்கேயோ ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கேங்காக ஒரு தாரில் போனால் எப்படி இருக்கும், நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம 4 பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக இல்லை, நம்மளே அதை பார்த்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த ட்ரிப்பு போகலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த ஆசையை தூண்டி விட்டாங்க. தார் வச்சுருக்கவங்களுக்கு நான் ஆசையை தூண்டி விட்றேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இரு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம தார் சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னேன்ல, இனிமேல் நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். இனிமேல் நம்ம தார் சொந்தங்கள். ஓகேவா? சொந்தங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. பாய்.